குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு சனிக்கிழமை, ஜூலை மாதம் 12/7/2025 ஜூலை மாதம் சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 28ஆம் நாள். நமக்கு ஆடி என்னைக்கு பிறக்குதுன்னா ஆனி 28, 29, 30, 31, 31 வரைக்கும் ஆடி இருக்குது. ஆனி இருக்குது, 32 இருக்குது ஆனி. ஆடி 1 17ஆம் தேதி, இன்றைக்கி தேதி 12 தான் ஆகுது. 17ஆம் தேதி ஆடி 1. நாம் எல்லாருமே ஒரு சில வீட்டிலலாம் ஆடி 1ஆம் தேதினாக்கா தேங்காய் சுட்டு இது பண்ணுவாங்க. ஒரு இது வழக்கம், ஒரு இதில் அவங்களுக்கு அந்த வழக்கம் இருக்காது. ஆடி 1ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆனி இன்னைக்கு 28 தேதி ஆச்சு. துதியை திதி, உத்திராட நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், திருவோண விரதம், காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சேஷ்டாபிஷேகம், ஸ்ரீநின்ற நாராயண பெருமாள் ரத உற்சவம், அச்சம் அழிவுக்கு ஆரம்பம், பொய்மையின் மிக நெருங்கிய நண்பன், கலை சுவையாக இருக்க வேண்டும் என்றால் அது ஆறுதல் தர வேண்டும். கலை நமக்கு எதுவுமே, எந்த ஒரு விஷயமுமே நமக்கு ஆறுதலாக இருந்தால் தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய சூரிய உதயம் 5:58, மிதுன நாளிகை 0:49, துவிதியை திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. நல்ல நேரம் என்கின்ற சுபகாரம் 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை 9:30 to 10:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 12 to 1:30, ராகு காலம் 9 to 10:30, குளிகன் 6 to 7:30, யமகண்டம் 1:30 to 3. மேஷம் இன்றைய ராசி பலன்: மேஷம் குழப்பம், ரிஷபம் பாராட்டு, மிதுனம் போட்டி, கடகம் நற்செயல், சிம்மம் பேராசை, கன்னி பெருமை, துலாம் நற்செயல், விருச்சிகம் இன்பம், தனுசு பரிசு, மகரம் பரிவு, கும்பம் துன்பம், மீனம் செலவு. சந்திராசிரமம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். புனர்பூசம் இன்றைக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை, நெடியானிய வேங்கடவான் என் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தியும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். ஸ்ரவண விரதம், அசூன்ய சயன விரதம். நாளான்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. ஸ்ரவண விரதம், அசூன்ய சயன விரதம். சரி, ஆடி மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆடி மாத பலன்: மாதத்தின் முற்பகுதியில் அதிக புழுக்கமும் பின்பகுதியில் மழையும் உண்டு. கடலுக்கடியில் பூகம்பம் ஏற்படும். சரக்கு கப்பல் கவிழும். தங்கம் வெள்ளி விலைகள் கட்டுக்குள் இருக்கும். பங்கு வர்த்தகம் ஏற்றம் அடையும். தட்சிணாயன காலம், கிருஷ்ம ருது. விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம், கலியுகாதி 51/27, சாலிவாகனம் 1947, ஆங்கிலம் ஜூலை 2025, பசலை கொல்லம்
ஆசாட சிரவணம் தக்ஷணாயினம் கிருஷ்ண ருது கடக மாதம். அதாவது ஆடி மாதம் இப்படித்தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராசி இன்னைக்கு மேஷம், அஸ்வினி புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். புனர்பூசம் இதே கடக நட்சத்திரம், கடக ராசி. அப்போ கவனமாக இருங்கள், புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். அஸ்வினி நலம் தரும் நல்ல நாள். பரணி சந்தோஷமான நாள். கிருத்திகை வேலையில் கவனம் தேவை. கிருத்திகை தெய்வ வழிபாடு வேண்டும். ரோகிணி மனக்குழப்பம் தீரும். மிருகசீரிடம் வெளியூர் பயணம் வெற்றி. மிருகசீரிடம் எதிரிகள் பயம் நீங்கும். திருவாதிரை பிள்ளைகளால் நன்மை. புனர்பூசம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். அதே கடகம் புனர்பூசம் இறை சிந்தனையில் இருங்கள். பூசம் எடுத்த காரியம் வெற்றியாகும். ஆயில்யம் சங்கடங்கள் தீரும். மகம் கவனம் தேவை. பூரம் நன்மை நடக்கும் நாள். உத்திரம் நண்பர்களால் உதவி கிட்டும். கன்னி உத்திரம் இன்பம் ஏற்படும் நாள். அஸ்தம் நன்மை உண்டாகும். சித்திரை மகிழ்ச்சியான நாள். துலாம் சித்திரை சுப நிகழ்ச்சி நடக்கும். சுவாதி மகிழ்ச்சியான நாள். விஷாகம் வெற்றி உண்டாகும். விருச்சிகம் விசாகம் நன்மை நடக்கும், மகிழ்ச்சியான நாள். அனுசம் வெற்றி உண்டாகும். கேட்டை தொழிலில் வெற்றி. தனுசு மூலம் இன்பம் தரும் நாள். பூராடம் பூராடம் நன்மை உண்டாகும் நாள். உத்திராடம் மகிழ்ச்சியான நாள். உத்திராடம் மனைவியால் நன்மை உண்டு. திருவோணம் நன்மை ஏற்படும் அருமையான நாள். அவிட்டம் மகிழ்ச்சியான நாள். சதயம் வெளியூர் பயணம் வெற்றி. பூரட்டாதி நன்மை ஏற்படும் நாள். பூரட்டாதி சுப நிகழ்ச்சி நடக்கும். உத்திரட்டாதி கடன்கள் தீரும். ரேவதி நன்மை அதிகம் நடக்கும் நாள். சந்திராஷ்டம் இருக்கும் நாட்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இதுதான் இன்றைய ராசி நட்சத்திர பலன். நான் உங்களுக்கு சாமி இந்த ஆடி மாதம் பிறக்க போகுது. நீங்கள் மாரியம்மன் தாலாட்டு, குழந்தைகளுக்கு நீர்பானகம், நம்ம மகிழ்ச்சி மாரியம்மன் திருவிழாலாம் நடக்கும். அப்போ நீங்கள் மாரியம்மன் தாலாட்டு பாராயணம் பண்ணுங்கள். சுவாமிக்கு தயிர் சாதம், ராகிக்கூழ், ராகிக்கூழ், இது என்னது கம்மங்கூழ் இதெல்லாம் வச்சு நிவேதனமாக படைங்க. மோர், தயிர் இதெல்லாம் நிவேதனமாக படைச்சிட்டு சாப்பிடுங்க. குழந்தைக்கு கொடுங்க. குழந்தைங்கள பத்திரமா கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னால் வெயிலின் புழுக்கம் அதிகமாக இருக்கும். குளிர்ந்த நீரில் காலை மாலை நம்மளே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. ஓகேங்க. இன்றைக்கு சனிக்கிழமையாக இருக்கிறதுனால பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலையே அவரை நினைத்து வழிபாடு பண்ணுங்கள். நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம். கோவிந்தா கோவிந்தா திருவேங்கடமுடையான். இன்னைக்கு ஏதாவது ஒன்று அவரை பற்றி நாம் படிக்கணும் இல்லை. நாளைக்கு சூரிய பகவானுக்குரிய நாள். சூர்யா போற்றி சந்திரா போற்றி.
மாரியம்மன் தாலாட்டு. சகல சௌபாகியங்களும் தரும், புத்திரபாகியம் கொடுக்கும், நற்கதி அருளும். குழந்தைகளை நாம் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும். எல்லாருமே இந்த சூட்டு கொப்பளம்லாம் வரும். அப்படி இருந்தாலும் வேப்பிள்ளை, கொட்டமுத்து, மஞ்சள் வச்சு அரைச்சி அதை பூசினா அப்படியே காஞ்சிடும், பட்டு போயிடும். இதை நீங்கள் செய்யுங்க. ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரோடி மூங்கில் போல் சுற்றம் முகியாமல் வாழ்ந்திருப்பர். மங்களம் மங்களம் மாரியம்மன் தன் கதைக்கு எங்கும் நிறைந்த ஈஸ்வரிக்கு மங்களம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. யூடியூப்பில் ப்ரமோஷன் இது என்கிட்ட காசெல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை, நம்மளே கடனில் தான் இருக்கோம். அதனால் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாம் ஆடி மாதம் வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ